சார், இந்த வண்ணாரப்பேட்டையில் அரசு மருத்துவமனையில் அடிக்கடி மின்சாரம் தடைப்பட்டிருக்கு, தமிழகத்தினோட சாதனை எடுத்து அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு. உங்கள் தொகுதிக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால் கூட சாபக்கேடுன்னு வந்துடுவார். அவர் முன்னு தானாக கனிஞ்சதுன்னா அவர் தான் கனி வச்சாருன்னுவார். மரத்தில் காயாக இருந்ததுன்னா அது காரணம் வந்து ஆட்சி தான் அணுவார். அவர் பேச்செல்லாம் ஒரு பேச்சு நிறுத்து. மின்தடை என்பது இயற்கையான ஒன்று. உடனடியாக அதை சரி செய்வது தான். எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தடைகள் தடங்கல்கள் ஏற்படுவது இயல்பு. அந்த தடைகளை உடனடியாக கவனத்திற்கு கொண்டு வந்து அதை சரி செய்கின்ற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கின்றது. ஆகவே அந்த பிரச்சனை நேற்றோடு தீர்ந்துவிட்டது. தொடர்ந்து அதுபோல் மின்வெட்டு வராமல் பார்த்து கொள்வதற்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. காஷ்மீர்ல 25 பேர் வரைக்கும் சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதல் சம்பவம் பெரும் அடிப்படைகளை ஏற்படுத்தியிருக்கு. 3 தமிழர்களும் அதில் இருக்கிறாங்க. தமிழக அரசு அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? முதலமைச்சர் அது நடந்த காஷ்மீரில் நடந்த பிரச்சனை பிரதமருக்கு அறிவுறுத்துவார். அங்கே மேற்கொண்டு தமிழர்களுடைய பாதுகாப்பிற்கு நிச்சயம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேவையான அழுத்தத்தை மத்திய அரசுக்கு தருவார். அரசு ஊழியர்களை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டீங்கன்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் விஜய் குற்றச்சாட்டு எங்கே வந்து சொன்னார்? அதான் எங்கே வந்து சொன்னார்? எங்கே வந்து சொன்னார்ன்னு வெளியே வந்து சொல்லட்டும், பதில் சொல்லுவோம்.